மகாராஜா மகாராஜா நான் தாங்க புது மந்திரிங்க. நீதான் புது மந்திரி? ஆமாங்க. ஏண்டா டேய் புது மந்திரி? ஆமாங்க. என் மந்திரி இருந்தா உடைக்க வேண்டியது எல்லாமே என் மந்திரிக்கு கொடுப்பீங்க. என் மந்திரி இல்ல மகாராஜா. அந்த பொன் பொருள்களும் யாருக்கு சொந்தம்? எனக்கே கொடுத்துருங்க. உனக்கு சொந்தம். ஒண்ணு மகாராஜா சரி என்ன மட்டும் அதிகமா அடிக்காதே மகாராஜா. ஏண்டா அடின்னு அடிச்சு அடித்து படாததுல பட்டு எனக்கு ஏதோ ஒண்ணு ஆகி போயிட்டா காலத்துக்கு எந்திரி. ஆமா என் பொண்டாட்டின ஒரே ஒரு புருஷன் மகாராஜா. எனக்கு எத்தனை பிரச்சனை என் பொண்டாட்டிக்கு? மத்தாலகன் தான் சொன்ன மகாராஜா. மத்தாலகன்? ஆமாங்க. டேய் ஓய் அப்படிலாம் ஆகாது. கோழி மெதிச்சால் குஞ்சு சாகுமா? சாகாதுங்க மகாராஜா. சாகாது. ஆமாங்க. என் அடியில நீ சாக மாட்ட. என் கோமாளி மகாராஜா கூப்பிட்டாருன்னு சீக்கிரமா அழைத்து வா. இப்போ அழைச்சிட்டு வரேங்க. என் கோமாளியை சந்திக்க போகிறேன். கோமாளி மகாராஜா வந்திருக்கிறாரு. மகாராஜா வந்தா சரி நான் சொல்ற மாதிரி சொல்லு. எப்படி தெரியுமா? எப்படி? வடக்கே மழை பெஞ்சு. ஓ வடக்கே மழை பெஞ்சு எனக்கு தண்ணி ஓடி. எனக்கு தண்ணி ஓடி மகங்கலவ தண்ணி பத்தலன்னு சரி மேட்டூர் டேமுக்கு நடந்தே போயிட்டுக்கிறான்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா எப்படி? இதெல்லாம் யாரா சொன்னாங்க? கேட்பான். யார் சொன்னாங்கன்னு கேட்பான். மகாராஜா பயமா இருக்குதுங்க. பயமா இருக்குதா? ஏண்டா மகாராஜா உங்க கோமாளி? ஏன் கோமாளி? ஆமா வடக்கே மழை பெஞ்சு மழை பெஞ்சு கிழக்கு தண்ணி ஓடி வடக்க மழை விழுந்தால் கிழக்கு தண்ணி போகும். ஆமாங்க. இது எங்க தமிழகத்திலே அல்ல. மகாராஜா நான் இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிறேன். நீ புதுசா வந்திருக்கிற? ஆமாங்க. உனக்கு நிறைய கொடுக்கணும். போனா போகட்டும் போடா மந்திரியா கூட்டு வா. அவன் மகாராஜா அதனால வடக்க மழை பெஞ்சு தண்ணி ஓடுகின்றன. மேட்டூர் ஆத்துக்கு நடந்தே போயிருக்கிறாங்க. ஆமாங்க மகாராஜா. சரி அதனால அப்படி சொல்லி விட்டாங்க எனக்கு. ஆமா அவன் சொன்னா நீ சொல்லணும். கண்ட அதெல்லாம் போகட்டும். சரி கூட்டு வர மகாராஜா கூப்பிடுறாருன்னு சொல்றான். கோமாளி பையா பாடவங்க மகாராஜா கூப்பிடுறாரு. சொல்றாடி எனக்கு வழி தாங்க முடியலடா. ரொம்ப நாள் கழிச்சு சரி அப்படியே ஒரு காஞ்ச மாடு கம்புல போந்த மாதிரி இருக்குமா ஆலயம் மேல. அதனால வர 16 வருஷமா அவங்க அப்பனுக்கு அம்மாளுக்கு குழந்தை இல்லையா. அப்படி மாரியம்மன் கோயிலுக்கு பஞ்சு வச்சு படிக்கும் போது
தேருக்கு முன்னால பிறந்ததுனால ஏடே தேரு மேல கொக்குன்னு கூப்பிட்டா வந்து காலை பிடிச்சுக்கிறானு பேரு அது. ஆமா என் பேரு. அப்படியா? ஆமா. சரி அப்படி சொன்னா வந்துருவேன் வந்து காலை பிடிச்சுக்குவேன். ரைட். என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? தேரு மேல கொக்கு. பேர் மேல கொக்கு. என்னடா சொன்னா? அடிப்பா நாட்டுங்குது. அடியில பெரிய ஆளு மகாராஜா. என்னடா சொன்னா? மகாராஜா அவனுக்கு ஒரு பேர் இருக்குதாங்க. பேர் இருக்குண்டே. அவங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் ஆயி 16 வருஷம் ஆயி குழந்தையே பிறக்கலையா கிடையாது. அப்புறம் தேருக்கு முன்னாடி மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி தேருக்கு முன்னாடி பண்டிகை வச்சு படைக்கும் போது பிறந்தானாமா. பண்டிகை வச்சு படிச்சிருக்கிறான். ஆமாங்க. அவெல்லாம் உருப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால தேருக்கு முன்னாடி பிறந்ததுனால தேர் மேல கொக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. அவனுக்கு கூப்பிட்டா வந்து உடனே வந்துடுறான். உடனே வந்து பாதத்தில் விழுகின்றான். மகாராஜா அப்படியா? கூப்பிட்டா கோட்டு பாருங்க. இத ரெண்டா அப்படி திருப்பி கட்டி விட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். டேடே தேர் மேல கொக்கு. நல்ல இவ்வளவு சோ நல்லா அவரை கொட்ட பொரியல் பொரிச்சு போடுறாங்கல்ல. அட சின்ன சுவாச கொடுப்பா. எனக்கு வருது. வருதா? ஏன் அப்படி போயிட்டு வந்துரு. அது கிடையாது. சரி வேற என்ன வருது? வேண்டாம் மகாராஜா. நண்பா மகாராஜா தேர் மேல கொக்குன்னு கூப்பிட்டா வந்து ஓசை விட்டு கூப்பிடுங்க. டேடே தேர் மேல கொக்கு. டேடி தேவடியா சூத்தானே. ஓய் வரண்டா ஏறான். ஏதோ நல்ல பேரை வச்சு கூப்பிடுறான்னு சொல்றேன்னு சொல்லி நானும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நானும் புதுசா வந்து செட்டு புதுசா வந்திருக்கிறேன். ஏடா ஐயோ வாப்பா ஐயோ வாப்பா புதிய பாரு கரடி முடியாட்டா. அது போன வருஷம் 2025 வச்ச பேரு. அது போன வருஷம் வச்ச பேரா? ஆமா. இந்த வருஷம் புது பேரு. எப்படி தெரியுமா? அதே அள்ளி கட்டி கிள்ளி காம கூட வந்துருவான்னு சொல்லுங்க. அது ஒண்ணே வந்துருவேன். ஆமா கண்டிப்பா அது போன வருஷம் வச்ச பேரு. நானும் மறந்து போயிட்டுங்க. சரிங்க நீங்க மறந்துருக்கிற. மறந்து போயிட்டேன். சரி அதனால இந்த வருஷம் 2027ல 26 புது பேர் 26 தான்ப்ப. 2026 எல்லாம் கூட்டு மாதிரி பசங்க. சரி 26. ஆமாங்க. சரி என்னடா பேசணும் மறந்து போயிட்டேன். ஏய் அள்ளிக்கட்டு கிள்ளிக்காம மகாராஜா. அப்படியா? மறந்து போயிருதுங்க. அடிக்கிற அடியில எல்லாம் மறந்து போயிருது. ஆமாங்க. டேய் அள்ளிக்கட்டு கிள்ளிக்காம்பு. ஓய் மகாராஜா. வெட்டு வார்த்தைகள் வீண் பேச்சுக்கள் போகட்டும். ஆமாங்க நேரம் இல்லைங்க. நேரம் இல்ல. ஆமா நேரம். நீ மூடிட்டு போய் நான் பாத்துக்கிறேன். அப்பாடா மதுராஜிரம் அட யாரு நீ கொல்ல போற நீ கொல்ல போற
விகடபப்பன் உங்களுக்கு ஓம் போடுற மகாராஜா. ஐயோ வாப்பா, ஐயோ வாப்பா மகாராஜா. கும்பிடுறாங்க மகாராஜா. சரி, உன்னுடைய வரவேற்புக்கு மிக்க நன்றி. ஆகட்டுங்க. அறிவுப்பட்ட திரும்பி தன்னாடு அழகு திருமண்ணாடு. இந்நாட்டினுடைய பேர் என்ன? இந்த நாட்டோட பேரு குடும்பப்பட்டிங்க. குடும்பப்பட்டி. குடும்பப்பட்டியில சேர்ந்த ஆனா பிறந்தவர்கள் பெண்ணா பிறந்துட்ட அரும்பெரும் தாய்மார்களும் இந்த கோயில் பூசாரிகளும் பட்டக்காரரும் இந்த கோயில் நிர்வாகிகளும் சிறியோர் பெரியோர் தாய் தந்தை அனைவரும் முற்றாக சேர்ந்து ஒரு இரும்பு நாடகம் அரங்கேற்றோம். இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. மகாராஜா, அப்படி இந்த மாரியம்மன் மக்களை காப்பது மன்னனுடைய கடமை, நாட்டை காப்பது ராஜனுடைய கடமை, இந்த ஊரை காப்பது ஊர் அம்மனுடைய கடமை. அப்படி அம்மனுக்காக அரங்கேற்றம் செய்துள்ள இந்த நாடகத்தினுடைய பேர் என்ன? இந்த நாடகத்தின் பேர் என்னன்னு கேக்குறீங்க? அர்ஜுன் தம்சே. அந்த பணமரத்துல யாருன்னா உனக்கு கரெக்டா 6 மணிக்கு யாருன்னா உனக்கு 8 மணி தான் கரடா ஆழ்வார் வரும். ஆனா இந்த கரண்ட் கம்பத்துல மட்டும் நீ ஏறி விட்டணும். ஏறிட்டனா காலையில 6 மணிக்கு ஏறினேனா கரெக்டா உனக்கு 6:05 இங்க இருந்து நம்ம யாவத்துல இருந்து எப்படி தெரியுமா? எப்படி? ஆம்புலன்ஸ் சும்மா ஓய் 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 ஓய். அதனால கும்பிடிக்கு வச்சிருக்கிறேன். ஆமாங்க. எதுக்குடா கும்பிடிக்கு வச்சிருக்கிறேன்? இந்த அம்மனுக்கா? அது போகட்டும். அப்படி இருந்தாலும் இன்று நடைபெறும் நாடகமும் மகாபாரத்தில் ஒரு பாகமாகிய அர்ஜுனன் குறவஞ்சி நாடகம். அர்ஜுனன் குறவஞ்சி நாடகம். குறவஞ்சி நாடகம். இந்த குறவஞ்சி நாடகத்தில் நான் யாரு? எனது பேர் என்ன? எக்குளத்துக்கு சேர்ந்தவன். எதற்காக வந்திருக்கின்றேன் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா? எப்படி தெரியும்? எப்படின்னா? எப்படி தெரியும்? அதாவது எப்படி தெரியுமா? எப்படி? எங்களுக்கெல்லாம் குருவாகி விளங்கி வரக்கூடிய ஒட்டுக்காட்டா சேர்ந்தா உங்களுடைய வயிறம் எல்லைன்னா ஒண்ணா அதோட காட்டு நானு. இந்த நாடகத்தில் நான் பூண்டிருக்கிற வேடம் என்ன உனக்கு தெரியுமா? அப்படியே ஒண்ணு சொன்னா தெரியுங்க. அப்படியா? ஆமாங்க. சரி. இப்ப வந்தாரா? அவர் தான் நம்ம ஜட்டு வாஜாரு. அவர் தானே வாஜாரு. அவருக்கு என்ன சூப்பராவா ஒரு நல்ல பாட்டு வச்சிருக்கீங்க. பாடல் வச்சிருக்கிற. ஆமா. எங்க பாடு? பாத்தியாரே வா வந்து போடு அட என்ன போடு வா இந்த பாட்டு கட்டி போடு அட
மகாராஜா ஜெய போடுறோம். மகாராஜா ஜெய போட்டா காலையில வெடிஞ்ச சம்பளம் கை நிறைய பேட்டை கொடுப்பாரு. நாடு காலையில பேண்டா கொடுக்கறனா பேண்டா கொடுக்கறனா ஆனா மகாராஜா அப்படி அப்படி இருந்தாலும் நான் திருமதி மன்னர் இருந்தாலும் என்ன 10 மாதங்கள் 300 நாள் அங்கத்திலே செமந்து மார்தளிக்கு வடிவால் குடித்து வளர்த்திய மாதா பிதா குரு தெய்வம் அப்படி என்ன பெற்ற எனது தாய் தந்தைகள் உன்னே வதிங்க உள்ள முடிச்ச போறீங்க அப்படி என்ன வாட மகன வருங்காலத்து இளவரசை என்று இடத்த கண்ணத்தில் அடித்து வலத கண்ணத்தில் முத்த வைத்து என்னை வெற்றி என்னது தாயோ எப்படி சிரிக்கிறா தெரியுமா எப்படி தெரியுமா அப்படியே மாட்டு பல்ல காட்டி சிரிப்பவோ ஆளவோ அப்படியே சிரிதான் அப்படி என்ன பெற்றது என் தாயா காந்தாரி அம்மையா? ஆமா. என் தந்தை யாரோ? திருதராட்டி மகாராஜன். திருதராட்டி மகாராஜன்? ஆமா. அப்படி திருதராட்டி மகாராஜனுக்கோ காந்தாரி அம்மைக்கோ எத்தனை பேர் மகாராஜா பிறந்தீங்க? கேட்டானே கேள்வி. ஆமா. யார புண்டனே கேட்டு புட்ட. அப்படி இருந்தாலும் நீங்கெல்லாம் எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்களா? நாங்க ஒரு 3 பேர் பிறந்தங்க. 3 பேரு? ஆமா. நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேருங்க பிறந்தீங்க? எப்படி பிறந்தோம்? எப்படி பாருங்க சொல்கின்றேன். சபை கொடுத்துக்கு.
வெள்ளரிசி வளர்த்தனால மகாராஜா இப்படி வெள்ளரிசி வளர்த்தனால நாங்களே 100 மன்னர்கள் 100 பேரு. ஆமா மகாராஜா ஒரு சின்ன ஒண்ணு சந்தில யாருங்க சந்தில சந்தேகம் ஒரு சின்ன சந்தேகங்க சந்தேகம் ஆமா 100 பேர் பிறந்தன்னு சொல்றீங்களா மகாராஜா 100 பேர் பிறந்தன்னு சொல்றீங்களா சரி இன்னும் உங்க அம்மா உச்சிரோட தங்கிதான் இல்ல செத்து போச்சா மகாராஜா மகாராஜா வணக்கங்க எங்க அம்மா நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டதானே அப்படியா ஆமாங்க அதுல உனக்கு சந்தேகம் ஆமாங்க எங்க அம்மா நல்லாவே இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படி நாங்களே 100 மன்னர்கள் 100 மன்னர்கள் பாண்டவர்கள் எங்க சித்தப்பா மகன் அப்படியா 5 பேர்கள் ஐவராச்சார்கள் ஐவராஜாக்கள் ஆமா ஐவராச்சார்கள் யார் யாரு யார் யார் மகாராஜா பாண்டு மகாராஜனுக்கும் குந்தையாருக்கும் பிறந்த மந்தாராய்க்கும் இருந்துட்ட 5 பஞ்ச பாண்டவர்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் ஆமா அது யார் யாருங்க தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் நகுலன் சகாதேவன் 5 பஞ்ச பாண்டவர்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் அப்படி 5 தெரிவாகும் நாம 100 மன்னர்கள் நமக்கும் தெரிவாகும் அப்படி இன்று வஞ்சனை வைத்து பண சஞ்சாரம் செய்து ஆனா மகாராஜா அதாவது எப்படி சொல்றாரு தெரியுமா எங்க மகாராஜா அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நான் அப்பையும் கொடுப்பதில்லை இப்பையும் கொடுப்பதில்லை நான் எப்பையும் கொடுப்பதில்லை அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு பகுதி நாட்டை ஆனா ஓம மட்டும் கொடுப்பேன் உங்களுக்கு ஏன்டா நாங்க அண்ணன் தம்பி இன்னைக்கு அடிப்போம் நாளைக்கு கூட கூடிக்குவோம் நீ ஏன்டா சண்டை குடிக்கும் மகாராஜா நீனா என்ன அடிச்சு கொலைகாசல் உள்ள போயிடாத எனக்கு 2 நோய் இருக்குதுங்க என்ன நோய் இங்க பாருங்க நைட்ல தூங்கினா கண்ணு தெரிய மாட்டேங்குது மகாராஜா அப்புறம் அவனுக்கு கண்ணு தெரியும் நைட்டு தூங்கினா கண்ணு தெரியாது இன்னொரு நோய் ஒண்ணு கூட்டா தண்ணியா வருது மகாராஜா இதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்காத வைத்தியமே கேட்காத என்னங்க அப்படி இருந்தாலும் நாங்கள்
வேண்டும். அதாவது ஆமாங்க 12 வனம் ஓராண்டு அஞ்சாத ஆண்டுகள். ஆமா, இப்படி வனச்சச்சாரம் செய்ய வேண்டும். அப்படி எந்தெந்த இடத்தில் பாண்டவர்களை எப்படி காலி கழித்து வருகின்றனர்?